அதன் மூலமாக நாங்கள் இந்தியாவிலிருந்து நான் ஒரு மிஷனரியாக இலங்கைக்கு வந்து எங்களுடைய டயசிஸ் மூலமாக எங்களுடைய பணிகளை நாங்கள் இலங்கை முழுவதுமாக செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பொறுப்பாக கொழும்பிலே தலைமைத்துவம் இருக்கின்றது. அதற்கு மேலாக இந்தியாவிலே இருக்கின்றது எங்களுடைய பிஷப் பெனோ டேனியல். அதற்கு மேலாக எங்களுக்கு USA அமெரிக்காவிலே ஆர்ச் பிஷப் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய டயசிஸ் கூடாக நாங்கள் இந்த இலங்கை தேசத்திலே நாங்கள் வந்து இந்த மிஷனரி பணியையும் ஆன்மீக பணியோடும் அதோடு கூட சமூக பணியையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். ஆகவே கூடுதலாக எங்களுடைய மிஷனுக்கு கூடாக நாங்கள் செய்கிற இந்த சமூக பணிகளிலே என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பணியிலே படிப்போருக்கு கல்வி கொடுப்போம், பசிப்போருக்கு உணவு கொடுப்போம். அந்த வகையிலே என்னுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்தின்படி ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கின்றேன். ஆகவே அந்த பணிகளுக்கூடாக நாங்கள் ஒவ்வொரு தினங்களையும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த இலங்கையோட நாட்டினுடைய அரசாங்கத்துக்கூடாக மத நல்லிணக்க சமாதானத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகவே நாம் எல்லோரோடும் ஒன்றுபட்டு உண்டு வாழ்வு என்ற பயணத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டு வருகின்றோம். ஆகவே கடந்த வருஷம் இந்த கிறிஸ்மஸ் அன்றும் ஒளிவிழாவண்டும் எங்களுடைய மிஷனுக்கூடாக இருக்கின்ற வறிய மாணவர்களின் திறமை கண்டு பெருமை கொள்வோம் என்கிற வாக்கமைவாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உள்ளவரிடமிருந்து இல்லாதவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அந்நிதேசாவை போன்ற உள்ளத்தோடு கூட அந்த அன்பின் பணியை நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதற்காக என்னோடு பயணத்தோடு தம்பி சொன்னார், ஃபாதர் நீங்கள் நெல்லியடிக்கு வாருங்கோ, என்னோடு கடைக்காரர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, வாங்கோ ஃபாதர், நாங்கள் அவையிட்ட நிதி பங்களிப்பு எடுத்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று என்னை அழைத்து கொண்டு போனார். ஆகவே நான் போய் ஒவ்வொரு கடைகளில் நாங்கள் சந்தித்த போது ஒரு சிலர் முன்பதாகவே வேலை செய்ய தம்பி இருப்பார்கள், உள்ளுக்குள்ளே முதலாளி இருப்பார்கள், முதலாளி இருந்து கொண்டு முதலாளி இல்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே என்னோடு வந்த தம்பி அவரோட கூட சில முரண்பட்டார்கள். அதுக்கு பிற்பாடு இன்னொரு தம்பி கதிரையில் இருந்து கொண்டு அவரும் கதைச்ச கதைகள் எங்களுக்கு முரண்பாடாக இருந்தது. அதுக்கு பிற்பாடாக தொடர்ந்ததாக ஒரு சிலர் எங்களுக்கு கொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் கேட்கிறவர்களுக்கு நாங்கள் பற்றிச்சிட்டு கடிதத்தை கொடுக்கின்றோம், இல்லை அவளுக்கு வேண்டாம் என்றார்கள், நாங்கள் கொடுக்காமல் போகின்றோம். ஆகவே அதனை தொடர்ந்து இன்னொரு அம்மாவிடம் போன போது அம்மா என்னோட வந்து தம்பிக்கு சொல்லியிருந்தார்கள், என்னுடைய கணவனும் இதே மாதிரி யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு நாளைக்கு வருவார், இதே மாதிரி வந்து கதைப்பாருன்னு சொன்னார்கள். அப்பொழுது அந்த தம்பி சொன்னார், அம்மா அப்படி கதைக்க வேண்டாம் என்று. அவர்கள் முரண்பட்டிருக்கும்போது நான் உள்ளே கதைக்க சென்றேன். நான் இதன் அம்மா நீங்கள் வாய்க்கு வந்தபடி அம்மா கதைக்காதேங்கோ, நாளைக்கு உங்களோட கணவனை இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு நீங்கள் வர சொல்லுங்க பாப்போம் காலமே என்று சொல்லி போட்டு நான் இதனால தானம்மா இன்றைக்கு எங்களுடைய நாட்டுக்கு உலகமெங்கிலும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் எலிக்காய்ச்சல்கள் போன்ற உயிர்கள் இன்றைக்கு இழந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நான் அடுத்த கடைகளுக்கு நான் போய் கொண்டிருக்கிற போது இந்த கடைக்காரர் எல்லாரும் கதைத்து போட்டு நான் காய்ச்சி நிற்கின்றேன். அப்பொழுது கடைக்காரர்கள் அந்த சங்கத்தினரெல்லாம் வந்து சொன்னார்கள், என்னை பிடித்து இதிலே கழுத்திலே பிடித்து இந்த குளரை கழட்டி கையில் இருந்த பையில பறித்து நீ கள்ளன், 2 பேரும் கள்ளர், அதில் வந்து நீங்கள் குடிச்சு போட்டு நிற்கிறீங்கள், யாரடா குடிச்சு போட்டு நிற்கிறீங்கள் என்று தாறுமாற எங்களை கேட்டார்கள். நாங்கள் ஆண்டவரின் அன்பை சிலுவையை சுமந்து நாங்கள் சிலுவையை பார்த்தோம். ஆகவே அந்த இடத்திலே ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பொழுது ஒரு அமைதியாக இருக்கின்றார்கள். சொல்றார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஆகவே நான் அந்த இருக்கும்போது அவர்கள் விடவில்லை. இவன் கள்ளன் சொல்லி பொலிசு கடிக்க நான் சொன்னேன். இப்போ எங்களுக்கு அந்த சம்பவம் இழந்து சொன்னேன், நீங்கள் பக்கத்தில் தானே பொலிசு இருக்கின்றது, நீங்கள் பொலிசாரை கூப்பிடுங்கள். நான் சொன்ன உடனே பொலிசாக்கள் வந்தார்கள். பொலிசில் என் வாகனத்தை ஏற்றி கொண்டு போனார்கள். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து எங்களை விசாரணை செய்து எங்கள் டாக்குமெண்ட் ஆவணங்களை பார்த்து கடைக்காரர்களையும் கூப்பிட்டு கதைச்சு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டது தான் என்று சொல்லி கதைச்சு சமாதான முறையில் எங்களை போலீஸிலிருந்து அமைத்து விட்டார்கள். ஆகவே அனுப்பிவிட்ட பிற்பாடு அந்த கடைக்காரர்களும் அந்த போலீஸுக்கு முன்பதாகவே அமைதியாக நாங்கள் வந்து விட்டோம். அதற்கு பிற்பாடு 2வது 3வது நாளுக்கு பிறகு இன்னொருவர் கோல் பண்ணி கேட்கிறார், நீங்கள் சிறையிலும் இருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சிறையில் நான் உங்களை கதைக்க மாட்டேனே, நான் சிறையிலே இல்லை. உங்களைத்தானே அந்த நெல்லியடியிலே அனுராவின் பெயரை சொல்லி நீங்கள் நிதி சேகரித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள், மடைக்கு பிடித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டு வாகனத்திலே போலீஸ் ஏற்றி கொண்டு போயிருக்கிறார்களே சொல்லப்பட்டதே. அப்போதுதான் நான் அந்த வந்த சடலை நான் ஃபேஸ்புக் மூலம் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மனம் உடைந்து போனது, எனக்கு வேதனை ஏற்பட்டது. ஏனென்றால் நான் அங்கே போய் கடையை உடைத்து களவெடுத்து கைமையுமா பிடித்து என்னை வளைத்து என்று சொல்கிற போது அதெல்லாம் மிகவும் ஒரு மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது. நான்
நான் இருப்பதை விட நான் செத்து போகலாமே என்ற ஒரு மன உளைச்சலுக்குள் இருக்கின்றது. ஏனென்றால் நான் இந்த மக்களுக்காக ஏன் நான் கையேந்த வேண்டும்? மற்ற மதகுருமார்கள் போல அமைதியாகவே மத தலங்களிலேயும் மத ஸ்தலங்களுக்குள்ளே இருந்து அவர்கள் தாங்களும் தங்களோட பாடுமாக வாழலாம். என்னாலே அப்படி வாழ முடியும். ஆகவே நானே மற்றவர்களுக்காக கையேந்த வேண்டும் என்னொரு கேள்வி எனக்குள்ளே வந்த பொழுது நான் உயிரை மாற்கலாமே, நான் செத்து போகலாமே, நான் இருந்த எண்ணத்துக்கு கண்டு வேதனை அடைந்தேன் என்ற பொழுதும் எனக்கு சொன்னார்கள், இதெல்லாம் ஃபாதர் இயேசுவுக்கு வராத சோதனையா, இயேசுக்கு வராத நிந்தனையா, அவமானமா, பழிச்சொல்லா? பரவாயில்லை ஃபாதர். இன்றைக்கு அனுரகுமார திருநாயக்கத்தோடு மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சாவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சா இருக்கலாம், மைத்திரிபால இருக்கலாம், எந்த ஜனாதிபதி வந்தாலும் என்னை அவர்களுக்கு அரசாங்கம் அளிக்கிற பொழுது நான் போய் ஆசீர்வதித்திருக்கின்றேன். நான் இந்த அரசியல்வாதிகளையோ இந்த இருக்கிற ஜனாதிபதியோ நான் நீட்டி அந்த பேர் சொல்லி நான் இந்த கிறிஸ்துமஸுக்கும் ஒளிவிழாக்கும் நான் சமாளிக்க தேவையில்லை. கிறிஸ்துமஸும் ஒளிவிழாவும் எங்களுடைய ஆண்டவர் இயேசுவுக்குத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவை நான் அந்த இடத்திலே சொன்னேன். எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், இதைத்தான் நான் சொல்லியிருக்கின்றேன். அதற்கு பிற்பாடு அந்த மீடியாவை நான் பார்த்த பொழுது, அந்த ஊடகத்திலிருந்து கட்டப்பட்ட ஒவ்வொரு மீடியாக்களையும் பார்க்கிற பொழுது என்னை உழைக்கி சமூகத்திலே பொறுப்பெற்ற ஊடகங்களாக இருக்கின்றீர்களே, நீங்கள் போடும் பொழுது என்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், இல்லை என்றால் நெல்லியடி பொலிசில் நீங்கள் அதை விசாரித்து என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் கேட்டு அந்த பதிவை நீங்கள் பதிவிட வேண்டும். ஆகவே நீங்கள் இதனை தெரிவு செய்யாமல் இந்த இடத்திலே நீங்கள் கண்டபடி நீங்கள் போகும் பொழுது ஊடகங்கள் அப்படியாக பொறுப்பை நீங்கள் செயல்படக்கூடாது. நீங்க பிடிபட்டது எத்தனாம் தேதி? பிடிப்பட்டது 7ஆம் தேதி. 7ஆம் தேதினா கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் முடிஞ்சு நீங்க எப்படி கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு காசு சேர்த்தேன்னு சொல்லி ஜனவரி 7ஆம் தேதி நீங்க இப்படி பொங்கல் விழா இருக்குத்தானே, பொங்கலும் இருக்குது. நாங்கள் ஆன்மீகத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். என்னோட ஐயர், ஆமலூர், மௌலவி எங்களை கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கும் எல்லா மதமும் நாங்கள் சர்வ மதமாக நாங்கள் நீங்க என்ன மிஷன், உங்களோட அமைப்பு இங்க எங்க இருக்கு, உங்களோட மிஷன் இங்க எங்க இருக்குது, உங்களை தவிர வேற யாரெல்லாம் இங்க உங்களோட மதப்பணி செய்வீங்க? எங்களோட ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கின்றார், 9 மாகாணத்திலும் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துக்கு உங்களுடைய சென்டர் எங்க இருக்கு? திண்ணவெளியில் இருக்கின்றது. எவ்வளத்துல? திண்ணவெளி பாட்பண்ணையிலே இருக்கின்றது எங்களுடைய சென்டர். திண்ணவெளி பாட்பண்ணையிலே மகாபாம்போஸ் அருகிலே இருக்கின்றது. நீங்கள் வந்து பார்வையிடலாம். அப்போ எங்களுடைய மிஷனு கூட 9 மாகாணத்தில் 9 பேர் இருக்கின்றார்கள். எங்களுடைய தலைமுகத்திலே பொறுப்பாக இருக்கிற ரெவரண்ட் நத்தானியேல் அவர் கொழும்பில் இருக்கின்றார். என்னுடைய கருத்தில் இருக்கின்ற அடையாளங்கள் நாங்கள் அடையாளத்திலே பாதிக்கின்றோம். காரணம் என்னவென்றால் நாங்கள் சமூகத்தோடு சமூக இனத்தலைகளோடு கூட நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களை நாங்கள் சமூக இனத்தலைவர்கள் நாங்கள் வேலை செய்கிற பொழுது எங்களுக்கு சமூகம் தான் ஒவ்வொரு நிறுவனங்கள் எங்களுக்கு அடையாளம் தாரார்கள். நீங்கள் உங்களை உங்களோட மனித உரிமை செயற்பாட்டாளர் சொல்லி பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறீங்க, அப்படிதான் உங்களை அடையாளப்படுத்துறீங்க. நீங்க எந்த இதுல வந்து நீங்க எந்த ப்ரொஜெக்ட்ல இருக்கீங்க? மனித உரிமை செயற்பாடு இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன். யார் உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி தந்தது? எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் கொழும்பில் இருக்கிறது. யாருடைய ஹெட் ஆஃபீஸ்? எங்களுடைய இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன். நான் கழுத்திலே போட்டிருக்கிறேன். அந்த பட்டியலில் கூட ஐடென்டி இருக்கிறது, ஐடென்டி தரப்பட்டிருக்கிறது, அதனுடைய ஆதாரம் தரப்பட்டிருக்கிறது, டாக்டர் ஆவணங்கள் கிடைக்கின்றது. நீங்கள் இதிலே நீங்கள் ஒரு பணிப்பாளராக இருந்து இந்த பிள்ளைகளுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுங்கள். இந்த கல்வி கஷ்டப்படுற பிள்ளைகள் உரிமையை பெற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் பாடசாலைக்கு சேர்க்க வேண்டும், ஸ்கூல் அட்மிஷன் வேணும், பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, பிள்ளைகள் ஹோமில் பார்க்க வேண்டும், ஹோமில் சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு வருகின்றார்கள். ஆகவே எங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம், படிப்போடு கல்வியை பெற்றுக் கொடுப்போம், உணவை பெற்றுக் கொடுப்போம். அந்த செயல்பாடுகளுக்கு இந்த அடையாளத்தை தவிர இந்த அடையாளத்தை வைத்து நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் செய்கின்றோம் மனிதனுக்கு மனிதனாற்றும் கடமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மனித நேயம் தான் எங்களுக்கு தேவை. ஆக இதுக்காகத்தான் இன்றைக்கு எத்தனை உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாட்டுக்காக, நாட்டுடைய தேசத்துக்காக இழந்த ஒவ்வொரு உயிரும் மனிதன் வாழ வேண்டும், மனிதனுக்குள் இருக்கிற உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தேசத்தில் பெற்ற ஒவ்வொரு யுத்தத்திலும் இழந்த ஒவ்வொரு உயிருடைய பெருமதி இருக்கின்றது. ஆகவே ஒரு உயிருக்கு நாங்கள் உதவும் எனவே தவிர அவன் சிங்களவனா, முஸ்லீமா, தமிழனா, பௌத்தவர்களுக்கு தேவையில்லை. எங்களோட யார் ஒத்துழைத்து எங்களோடு இருக்கிறார்களோ, யார் எங்களோட ஒத்துழைத்து கூறார்களோ, நாங்கள் அவரோடு இணைந்து பயணிக்கத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். வைத்திய ராமநாதன் பிரச்சனை சொன்னால் அந்த டாக்டர் ரஜீவன் சாவு கட்சி இடம்பெற்ற அந்த சமூகத்திலே நான் போயிருந்தேன். நான் போகும் பொழுது அங்கே நீங்களும் ஊடகத்தில் நீங்கள் வந்திருந்தீர்கள். வந்திருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பிரச்சனையாக அந்த வந்திருந்த அந்த சீட்டில் யார் இருப்பதுன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அப்பொழுது நான் அந்த உள்ளுக்குள்ளே நான் இருந்து ரயிவனோடு கதைத்திருந்தேன். கதைத்த போது அந்த டாக்டர் ரயிவனோடு கதைத்த போது அவர் வந்தார்.
வரும்பொழுது அங்கே ஒரு ஒரு வாய்த்தக்கங்கள் வந்து அடிப்பாடு சண்டையிலே முடிந்துடும் என்று தான் நான் இருந்தேன். இருக்கும் பொழுது நான் சொன்னேன், டாக்டர், வாக்குவாதம் சண்டைகள் வேண்டாம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஒரு முறை ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு எம்எஸ் இல்லையா, நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரி. நான் சொன்னேன் எல்லாம் சொல்ல பிற்பாடு அதுக்கு பிறகும் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலே நின்று டாக்டர் சத்தியமூர்த்தி ஐயாவோட வாசலே நின்று கொஞ்சம் அதிலே பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தது. நான் டாக்டர் சத்தியமூர்த்தி ஐயாவை தான் சந்திக்க போனேன். அந்த சந்திக்க போன இடத்துல தான் அவர் சொன்னார், ஃபாதர், நீங்கள் அன்றைக்கு அங்கே வந்து நீங்கள் தானே என்னை பற்றி கருதினால் நான் யாரை பற்றி சொல்ல தேவையில்லை. எந்த அரசியல் பேரை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வழிகளிலே நான் எல்லா மதங்களையும் எல்லா மார்க்கங்களையும் நான் மதிக்கிறவனாக இருக்கின்றேன். நான் ஒரு மதவாதியாகவோ இனவாதியாகவோ மொழிவாதியாகவோ நான் பார்க்கப்படவில்லை. இன்றைக்கு தியாகி ஐயா அந்த குடவல்ல இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பொங்கவில்லை, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அந்த உலையில் அரிசி போடவில்லை, எத்தனை ஏழை குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அந்த ஐயா பெட்டி இந்த வந்த துச்செய்திகள் இன்றைக்கு எத்தனை ஊடகத்துக்கூட அந்த வந்த செய்திகள் இன்றைக்கு எத்தனை மக்கள் இன்றைக்கு கண்ணோடு இருக்கின்றார்கள். காலையில் என்னுடைய இருக்கிறார்கள், ஃபாதர் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பொங்கல் இல்லை, பொங்கல் தாங்க, புக்க தாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் உணவு கேட்கிறார்கள். நான் என்னுடைய ஃபேஸ்புக் நான் பதிவிட்டு இருக்கின்றேன். இந்த ஊடகங்களிலிருந்து கேள்விப்பட்டு கேட்கிறவர்கள், ஃபாதர் இந்த பிள்ளைகளை கூப்பிடுங்க ஃபாதர், ஏன் ஃபாதர் நீங்கள் கைகளிலே கடையிலே கையேந்துகிறீர்கள், ஏன் பிச்சை எடுக்கிறீங்க ஃபாதர், நாங்கள் உங்களுக்கு ஒரு தாரம் ஊடகவியாளர்களோ ஊடகத்திலே போட்டவர்கள் வந்து கேட்கவில்லையே. இதை பற்றி கதைக்கிறவர்கள், ஃபாதர் நீங்க பிச்சை எடுக்க வேண்டாம் ஃபாதர், உங்களிடத்து வார பிள்ளைகளை கூப்பிடுங்க ஃபாதர், நாங்களும் உங்களுக்கு தாரம் என்று சொல்லவில்லையே. இன்றைக்கும் நான் சாரத்தில் ரெடியா இருக்கின்றேன். இன்றைக்கு நான் இந்த உடுப்பை நான் கிழித்து எறிய இருக்கின்றேன். இன்றைக்கும் இலங்கை நாட்டுக்கு மிஷினரிகள் வந்து தங்கள் உயிரை கொளுத்தி எரித்தார்கள். மிஷினரிகளை கொளுத்தி எரித்தார்கள். அவர்கள் ஏசி காரிலும் ஏசி பங்களாவிலும் கட்டத்தில் வாழவில்லை. அவருடைய காதலை கொளுத்தி அவர்கள் மிஷினரி இடித்துக் கொண்டார்கள். அந்த மிஷினரியின் பாரம் என்ன? இந்த நாட்டுடைய எந்த உயிரும் இலவச கல்வியை பெற வேண்டும், இலவச உணவுகளை பெற வேண்டும். இன்றைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை ஸ்கூல்கள் மிஷினரிகளால் கட்டப்பட்ட மிஷினரிகள். ஆகவே இதற்காக நாங்கள் மறிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். நாங்களும் ஏசி கார்களை என்னுடைய பேரில கொழும்புல வீடு, இஞ்ச வீடு, கொழும்புல சொத்து, இஞ்ச சொத்து, வெளிநாடு சொத்து இருக்குமா இருந்தால் அந்த சொத்தை என்னிலே விருந்தும் பரிசுகளை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். கிளீன் ஸ்ரீலங்கா இதை பார்த்து கொண்டிருக்கிற இப்ப இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதி அனுர திசகுமாரன் சொல்லுகின்றேன், நீங்களும் என்னையும் கிளீன் பண்ணலாம். என்னை மாத்திரமல்ல, இதே போல் இருக்கின்ற கொழும்புல வீடு, இஞ்ச வீடு, அங்க சொத்து, இஞ்ச சொத்து என்னுடைய பேரிலே கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் என்னை நீங்கள் பறிமுதல் செய்யுங்கள். நான் ஓடுகிறது ஒரு மோட்டார் சைக்கிள். எனக்கு பூம்புகாலே அரச காணிக்குள்ளே தான் ஒரு அம்மா தான் காணியே தந்து, இன்னொரு அம்மா தான் எனக்கு வீடு கட்டி தந்து, மிஷினை தந்து நாங்கள் பூம்புகாலே வந்தோம். 10 வருஷங்களாக நாங்கள் மிஷினரியா வாழ்ந்தோம். என்னை அடித்து பூம்புகாலே கொண்டார்கள். இன்றைக்கு அந்த ஸ்கூலை நாங்கள் பூம்புகாரிலே பாடசாலை கட்டுவதற்கு அந்த ரோட்டுகள் வந்து நாங்கள் பூம்புகார் யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை சொல்லுகின்றோம். போதை போதையிலிருந்து கல்வியால் பாதை காட்டுவோம் என்கின்ற பணியை ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் பேட்ரிக் அவர்கள் மாற்றம் அறக்கட்டளை என்று ஸ்டான்ஃபோர்ட் பக்கத்தில் அவர்கள் அதை செய்தார்கள். அவரோடு செய்த ஃபாதர் ஜஸ்டின் அவரை நான் ஒரு ரோட்டில் சந்தித்தேன். அதுக்கு பிறகு நான் அந்த அமைப்புக்கு நான் சென்றேன். அவர்கள் செய்த பணிகளை பார்த்தேன். அவர்கள் பணிகளை பார்த்த ஏற்பாடு அவர்கள் மூலமாக எங்களுக்கு பயிற்சி வழங்கினார்கள், அதுக்கான சான்றிதழ் கொடுத்தார்கள். ஆகவே தொடர்ந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூடாக, அரசாங்க அதிபர்களுக்கு கூடாக நாங்கள் இந்த பணிகளை எந்தெந்த கிராமங்களிலே போதையற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சிலர் சொல்றார்கள், அப்படி அழிஞ்சு போகட்டும், அப்படி செத்து போகட்டும், இல்லை, அவர்களை மீட்க வேண்டும். அந்த பணிகள் செய்தோம். ஏன் செய்தோம்? பூம்புகாரை தாக்கினவர்கள் அவர்கள் அந்த பாதையிலும் அந்த வெயிலும் அந்த வெளியிலும் அவர்களுக்கு போதையில் இருந்தார்களோ, நான் எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே வெடிகொளுத்தி போட்டார்கள். அந்த வெடி பிள்ளைகளுக்கும் அந்த அம்மாக்களுக்கும் எரிய ஆரம்பிச்சது. நான் பொறுமையாக இருந்தேன். ஏன் பொறுமையாக இருந்தேன்? அதோட முறைப்பாடுகள் போலீஸ்ல போடப்பட்டதை அடிச்சு, செய்யினாலே அடிச்சு, தலையிலே அடிச்சார்கள். 5 பேர் வந்து என்னை அடிச்சு கொண்டார்கள். ஐஸ்வரில் இருந்தேன், கோமாவில் இருந்தேன். இயலாமல் ஆண்டவர் மீண்டும் எனக்கு ஜீவனை தந்தார், உயிரை தந்தார். அவர்களுக்கு வெறி, போதையிலே வெறி, என்னை கொண்டார்கள். இல்லைனாலும் கதைச்சு பேச வேண்டும், என்ன பிரச்சனை கதைச்சு பேச வேண்டும். அதுக்கு தான் பொலிஸ் இருக்கின்றது. எத்தனை ஆண்டு கால போயிடணும்? இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயங்கள். ஆகவே இப்படியான இடங்களிலே நாங்கள் பணி செய்தோம்.
ஃபாதர் வின்சென்ட் பேட்ரிக் ஃபாதரை மனித தோட்டத்தில் வச்சு அடித்து சட்டையை கிழித்தார்கள். ஃபாதர் வின்சென்ட் பேட்ரிக் ஃபாதரை மனித தோட்டத்தில் வச்சு சட்டையை கிழிச்சு காசை புரைச்சி இருக்கிறார். சாட்சிகள் இருக்கின்றது. அதோட வழக்குகள் என்ன கட்டத்தில் இருக்கு? நாங்கள் மன்னித்தோம். என்னை பொலிசிலே என்னை அடித்து என்னை எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள். எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கிறார்கள். நாங்கள் அடித்ததுக்குள்ளதான் எல்லாரும் காசு சேர்த்து வந்து ஃபாதர் கூட போகணும்னு சொன்னார்கள். நான் சொன்னேன், காசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு உயிர் போனதுதான் காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. போதைக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது உங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் மன்னித்து விடுவது சமூகத்தில் அவர்கள் மீண்டும் ஒரு போதை வியாபாரங்களை மேற்கொள்ள உந்து சக்தி அமையாது. இல்லை நாங்கள் எனக்கு அதிக சம்பவத்துல தான் நான் நன்மை கொடுத்ததே தவிர உங்களுக்கு அடுத்த சம்பவம் போதைப் பொருளுக்கான எதிரான ஒரு செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்கிற காரணத்தால உங்களுக்கு அடித்தன்னு சொல்றீங்க. அப்படி இருக்க உங்களுக்கு தாக்குதல் மேற்கொண்டவர்கள் அந்த போதைப் பொருளை வியாபாரம் செய்கிறவர்கள் தான் இருப்பார்கள். இல்லை, அவர்கள் வியாபாரம் செய்யலாம் இருக்கிறார்கள், சரியா? ஆனாலும் கூட அவர்கள் என்னில தாக்கம் பண்ணும் போது அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் ஏன் யோசிக்கவில்லை என்று சொன்னால், யார் ஒருவாக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை வச்சு என் மேல் முரண்பாடுகள் இருக்கின்றன இல்லையா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ 2 கூட்டம் இப்படித்தானே. இப்ப சில பேர் உரிமையாளர்கள் பொருட்களாக கொண்டு தருகின்றார்கள், தாங்களாகவே கையில கொண்டு கொடுக்கிறார்கள். நான் கூடுதலாக என்னுடைய பணியிலே சொல்லுகின்றது, நீங்களாக உங்களுடைய கைகளாலே கொண்டு கொடுங்கள். ஏனென்றால் காசை நாங்கள் வாங்கினா அதுக்குரிய நாங்கள் கடன் காட்டுவோம். வாங்குறது இல்லையா? இல்ல, காசு வாங்குறது இல்லை. யாராவது விரும்பி தந்தால் அதுக்குரிய சாமான்கள் நாங்கள் பக்கத்தில் வாங்கி கொடுக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணி வச்சிருக்கின்றோம். அதில் பதிப்புகள் நாங்கள் பதிஞ்சு வச்சிருக்கின்றோம். அப்படி ஒரு சின்ன இதுகள் தரும் பொழுது நாங்கள் அதை சேர்த்து தான் வாங்க முடியும். பெருசாக தரும் பொழுது நீங்கள் வாங்குவோம். ஏனென்றால் இப்படியாக பல இன்னங்கள் எங்களுக்கு நடைபெற்ற பிரச்சனைகளுக்கு அனுபவமாக இருக்கின்றது. அதனால நாங்கள் ஒவ்வொரு சொல்ல நீங்கள் உங்களுடைய பொருளை கொண்டு வாருங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்படித்தான் நான் ஒரு சமயம் என்ன சொல்லணும்னு சொன்னால், எங்களுடைய பணியை நீங்கள் விசாரிக்க வேண்டும், எங்களை கேட்க வேண்டும். கேட்டு போட்டு எங்களுக்கு இன்றைய கூட நாளைக்கு தைப்பொங்கல் விழாவை கூட முன்னிட்டு ஒரு கடைக்காரராய் சொல்லியிருக்கிறார், அதை நாங்கள் சாப்பாடு கொண்டு வரோம், பிள்ளைகளுக்கு பேக் கொண்டு வரோம், சப்பாத்து கொண்டு வயநாளிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிற மிஷனை சுற்றியும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதை தொட்டு பொம்மவழி கல்லுண்டாய் போன்ற கஷ்டப்பட்ட வறுமையாக இருக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் தேடி போய் சந்தித்து நாங்கள் கதைக்கின்றோம். டீச்சர் நாங்கள் கோல் பண்ணுறார்கள். அங்கே நாங்கள் 30 பிள்ளைகள் ஒரு வில்லேஜில் கஷ்டப்பட்டு இருக்கிற வறுமை இருக்கிற 30 பிள்ளைகளையும் அங்கே பொறுப்பாக அந்த வில்லேஜில் இருக்கின்ற படித்த ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் படிப்பிக்கின்றோம். அந்த கிராமத்திலே இப்போ பொம்மை வழியிலே பாப்பமா இருந்தால் பொம்மை வழியிலே ஒரு டீச்சரை நாங்கள் போடுகின்றோம். தனி டீச்சர்ஸை போட்டு 30 பிள்ளைகளை வச்சு நாங்கள் இலவசமாக படிப்பிக்கின்றோம். இலவசமான கல்வி எல்லாமே நாங்கள் இலவசமாக கொடுக்கின்றோம். அப்போ இலவசமாக கொடுக்குற பொழுது உங்களை போல நன்கொடையாக நாங்கள் உதவி செய்கிறார்கள். ஒரு குற்றச்சாட்டை சிவசேனா அமைப்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, இந்த பொருட்கள் வழங்கி மத மாற்றத்தை ஊக்குவிக்கிற ஒரு செயற்பாடு நடைபெறுவதாக பல காலத்தில் குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆகவே என்னுடைய பணிகளிலே அப்படி ஏதாவது நடந்தால் நீங்கள் சொல்லலாம். நான் எப்பவுமே ஒரு மதவாதியாகவோ மதம் சார்ந்த விடையோ நான் முன்னெடுப்பவன் அல்ல. இதனாலேதான் என்னை போல் இருக்கிறவர்களுக்கான மத போதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், இவர் எல்லாரோடையும் அன்பாயிருக்கிறாரே, எல்லா மக்களும் எல்லா நிகழ்விலையும். இப்ப எங்களுடைய மிஷன்ல கிறிஸ்துமஸ் விழா நடக்குமா இருந்தால், கிறிஸ்துமஸ் ஒரு கிறிஸ்தவ நிகழ்வு தானே. அதிலே இந்து பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள், நாவுக்கு சிங்கள பிள்ளைகள், சிங்கள டீச்சர் எல்லாரும் அவர்கள் சிங்கள பாட்டு பாடுகிறார்கள், தமிழ் பாட்டுகளும் ஆடுகிறார்கள். எல்லாமே அதில் நான் இல்லை, இது கிறிஸ்துமஸ் தான், நீங்கள் வேத பாட்டு தான் பாட வேணும், வேத நிகழ்ச்சியா பாடும். எனக்கு அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லை. எனக்கு விருப்பம் அந்த பிள்ளை எந்த இடத்துல எந்த மகிழ்ச்சி செய்யப்படும் அதில் நாங்கள் மகிழ்ச்சி விடுவோம். நாங்கள் பிஞ்சு மனங்கள் நாங்கள் நஞ்ச விதைக்க விரும்பவில்லை. பாடசாலைக்கு நாங்கள் போகிறோம், பாடசாலைக்கு பிள்ளைகள் போகிறார்கள். அந்த பாடசாலை பிள்ளைகளிலே இருக்கின்ற கிண்டு பிள்ளை படிக்குது, கிறிஸ்தவ பிள்ளை படிக்குது, முஸ்லீம் பிள்ளை படிக்குது. அதை நாங்கள் பாகுபாடு பார்க்க முடியாதே. எந்த எஃபிலே பார்க்க முடியும். சாட்சியார் சொல்லுவார்கள், நான் எல்லோருடைய பயணிக்கிறவர்கள், நாங்கள் எல்லாரும் நாங்கள் நேசிக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். நன்றி. இதை பார்த்து கொண்டு உங்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.